அதுல என்னென்ன இருக்கு லைனா படி. கிரியேட் இன்வாய்ஸ் இருக்கு சார். கிரியேட் இன்வாய்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கு சார். கிரியேட் ரெக்கார்டிங். கிரியேட் இன்வாய்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட்னா என்னது? ஸ்ப்ரெட்ஷீட்னா வச்சுக்கோ சார், அது 4-5 ஒரு 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 இப்போதைக்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுன்னா கிரியேட் இன்வாய்ஸ் சார். ஒரு 100 இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுன்னா ஸ்ப்ரெட்ஷீட் அந்த மாதிரி சார் அது. ஹலோ சார். ஸ்ப்ரெட்ஷீட்னா நீ ஜிஎல்ல பாத்திருப்ப இல்லையா, அந்த வெப் ஐடி அப்லோட் பண்ணுவார் இல்லையா, அதான். ஓகே சார். அடுத்து நிறைய தான் பல்கா இது பண்றதெல்லாம் ஸ்ப்ரெட்ஷீட்ல பண்ணுவோம். அது ஜிஎல்ல பாத்திருப்பல்ல, அதே மாடல் தான். அடுத்து கிரியேட் ரெக்கரிங் இன்வாய்சஸ் இருக்கு சார். அது தியரி படிச்சா புரிஞ்சிடும். ரெக்கரிங் இன்வாய்ஸ்னா என்னது? ரெக்கரிங் இன்வாய்ஸ்னா சார் அது ரெக்கரிங்னா ரிப்பீட்டட். இந்த வேர்டே வருது இல்ல, ரெக்கரிங். ரிப்பீட்டடா வரதுதான் ரெக்கரிங். சரியா? இப்போ நம்ம மந்த்லி பில் இருக்கு இல்லையா, சேலரி, இன்சூரன்ஸ், ரெண்ட், அதெல்லாம் மந்த்லி ஒவ்வொரு வாட்டி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டாம். இந்த ரெக்கரிங் இன்வாய்ஸை கிரியேட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, அதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ரெகுலரா வந்துடும். ஓகே ஓகே சார். டைம் வேஸ்ட் ஆகாது. அதனால தான் ரெக்கரிங்ல இருக்கு. அமௌண்ட் வேணா மாத்திக்கலாம். எனிவே வாட் எவர் யூ வாண்ட் டு சேஞ்ச் நம்ம மாத்திக்கலாம். சரியா? ஓகே சார். அடுத்தது மேனேஜ் இன்வாய்சஸ் இருக்கு சார். மேனேஜ் இன்வாய்ஸ் அது உள்ள மேனேஜ் பண்றது. அப்ளை மிஸ்ஸிங் கன்வர்ஷன் ரேட். கன்வர்ஷன் ரேட்னா என்னது? கன்வர்ஷன் சார், அது அமௌண்ட் கரெக்டா இல்லையா இருக்கான்னு செக் பண்றது சார் கன்வர்ஷன் ரேட் சார். கன்வர்ஷன் அப்படினாலே கரன்சி கன்வர்ஷன். கரன்சி கன்வர்ஷன் என்னன்னா, இப்போ நம்மளோட கரன்சி என்ன, ஐஎன்ஆர். யூஎஸ்டி இன்வாய்ஸ் நீ போடுற, யூஎஸ்டி இன்வாய்ஸ் போட்ட உடனே கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஜிஎல்ல நம்ம பார்த்துருப்போம்ல கன்வர்ஷன் ரேட் என்ன டைப் அப்படின்ட்டு. கன்வர்ஷன் ரேட் என்னென்ன டைப் இருக்கு? டெய்லி ரேட், தினமும் ஒரு ரேட் இருக்கும்ல. யூஎஸ்டி இப்போ 83.3, 82, அதான் டெய்லி ரேட். கார்ப்பரேட் ரேட்னா மந்த்லி ஒரு ரேட் நம்ம ஹெட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே சார். அதுக்கப்புறம் இந்த நிறைய ரேட் இருக்கு, ஷேர் மார்க்கெட் பேஸ் பண்ணி, பேங்க் பேஸ் பண்ணி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே ஓகே சார். அதான் வந்து கன்வர்ஷன் ரேட். எந்த கன்வர்ஷன் ரேட் நீ யூஸ் பண்ண போற ஃபாரின் கரன்சி இன்வாய்ஸ் அபவ் வந்து அதான் அந்த கரன்சி இன்வாய்ஸ். ஓகே அதர் தேன் லோக்கல் கரன்சி அந்த அதர் கரன்சி இன்வாய்ஸ். ஃபங்க்ஷனல் கரன்சி லோக்கல் இல்லையா, டிரான்ஸ்லேஷன் கரன்சி அதர் கரன்சி இன்வாய்ஸ். ஓகே அடுத்து வேலிடேஷன். இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அப்படியே பண்ண முடியாது, வேலிடேஷன் பண்ணணும். ஏன்னா நார்மல் ப்ரொவிஷன் ஸ்டோர்ல போய் நீங்க வாங்குறீங்க, ஒரு 10 ஐட்டம் வாங்குறீங்க. ஓகே ஓகே சார். அது டோட்டல் போடுறோம் இல்லையா, அந்த டோட்டல் வந்து ஹெடர் லெவல்ல வந்துடும் நமக்கு. மெயின்ல 10,000 அதோட பிரேக்கப்லாம் வருது இல்லையா, அதுதான் வந்து நம்ம லைன் லெவல்னு சொல்லுவோம். சரியா? ஓகே சார். சோ எதுக்காக ஒரு வேலிடேஷன்னா, சிம்பிள். அவன் 10,000 மளிகை ஒரு ப்ரொவிஷன்ல பில் போட்டு தந்த உடனே நீங்க செக் பண்ணுவீங்க இல்லையா. ஆமாங்க சார். ஓகே ஒரு பில் என்னதான் பில்லா இந்த பில்லா இருந்தாலும் நீங்க கிராஸ் செக் பண்ணும்போது அவன் டோட்டல் வந்து இப்போ பாருங்களேன் 10,100 வரலாம், 9,900 ஏதோ ஒரு அமௌண்ட் வருதுன்னும் போது நீங்க கேட்பீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வேலிடேஷன். வேலிடேஷன் என்ன பண்ணும்னா உங்க லைன் லெவல் டோட்டலும் இதுவும் மேட்ச் பண்ணும். அப்புறம் எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லா ஃபீல்டும் நீங்க என்டர் பண்ணிருக்கீங்களா, டாக்ஸ் ஏதாவது மேண்டேட்டரின விட்டுருக்கீங்களா, எல்லாமே செக் பண்ணும். சரிங்களா? ஓகே சார். நீங்க அந்த ஆக்டிவிட்டி கைடு ஓபன் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏபி இது என்ன ஏபியா? ஏபி தான் சார் இது. அதான் லெசன் 5. ஓ வாங்க கீழே வாங்க. லெசன் 5ங்க, லெசன் 5 அதோ இருக்க. இதுல கிளிக் பண்ணுங்க, இது கீழே நல்லா கீழே. ஓகே வெயிட் இத கொஞ்சம் கீழே புஷ் பண்ணு, இந்த பிளாக் ஸ்கிரீன். இது என்ன ஸ்கிரீன்? இந்த ஸ்கைப் ஸ்கிரீன். அது அப்படியே கீழே புஷ் பண்ணு. இப்போ தெரியுதா சார்?
இப்ப தெரியுதுப்பா. அதுல என்ன கேக்குறாங்கன்னு பாரு. சோ என்ன பிராக்டிஸ்? டிஸ்ட்ரிபியூஷன் செட் கேக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் செட்னா என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டோட்டல் இருக்கு. 10,000ன்றது உன்னோட டோட்டல் பில், கரெக்டா? ஓகே சார். அதோட பிரேக்கப்லாம் வருது இல்ல, லைன் லெவல்லன்னு சொன்னேன்ல, அந்த பிரேக்கப்லாம் டிஸ்ட்ரிபியூஷன். இதோ பாரு. இந்த 4 1 பிரேக்கப் 10 6 3 அதான் சார். இல்ல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, 4 லைன் பிரேக்கப். அதாவது ரெண்ட். நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு மொத்தமா ரெண்ட் பே பண்றோம். ஆனா அவங்க 4 டிவிஷனும் பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்னு. ஒரே பில்டிங் இருக்கு. இப்ப HCL வந்து ஒரு பெரிய பில்டிங் எடுத்திருக்கான். ஆனா அவன் எல்லா இதுவும் இப்ப பார்த்தோம்னா சென்னையில தான் ஹெட் ஆபீஸ் வச்சிருப்பான். சரியா? ஓகே சார். சென்னையில ஹெட் ஆபீஸ் வச்சிருக்கிறப்போ அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாமே இங்கதான் கொண்டு வருவான். சரியா? ஓகே சார். எல்லா பிசினஸும் எல்லாமே அப்போ அவன் பிரிக்கணும் இல்லையா, இந்த இதுக்கு இவ்வளவு செலவு பண்றேன்னு பிரிக்கிற மாதிரி அவன் ஒரு ரேஷியோ இதுல செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த அக்கௌண்ட் பாப்புலேட் ஆயிடும். அதான் டிஸ்ட்ரிபியூஷன் செட். ஓகே ஓகே சார். ஓகே, அது எப்படி போகணும்? நேவிகேஷன். இது அப்படியே போ, நேவிகேஷனை பார்த்துக்கோ. டாஸ்க் கீழே வா, சொல்யூஷன் இருக்கா பார்ப்போம். பேஜ் டவுன் 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 டவுன். அடுத்து இல்ல மேல போ 5.1 போ. உன் இனிஷியல் போட்டு தானே கிரியேட் பண்ற எல்லாத்துலயும். எஸ் சார். இல்ல அவங்க சார் சொல்லி கொடுக்க மாதிரி சார், அதுல என்ன போட்டுருக்கோம் அதே மாதிரி சார் நான் இது பண்றேன் நான். இதுல ஒன்னும் போடலையா? அப்ப எப்படி போடுவ? உந்த எப்படி கொரி பண்ணி எடுப்பேன்? எக்ஸ்எக்ஸ்னா எக்ஸ்எக்ஸ்னே போட்டுருவியா? இல்ல அந்த அந்த மாதிரி இல்ல சார். அது அந்த மாதிரில போடுங்க. இங்க நேம் எக்ஸ்எக்ஸ் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கா? ஆமாங்க சார். நீ என்ன போடுவ? ரெண்ட்னா வச்சுக்க சார், இந்த கம்பெனி ரெண்ட் அந்த மாதிரி சொல்லுங்க சார், இது பண்ணுவேன். எக்ஸ்எக்ஸ்க்கு பதில் உன் இனிஷியல் போடணும். உன் ஃபுல் நேம் என்ன? சந்துரு சார். ஃபுல் நேம்? ஃபுல் நேம் சந்துரு தான் சார். இனிஷியல் செட் சொல்லு. வி சந்துரு சார். இனிஷியல் எக்ஸ்பேண்ட் பண்ணுப்பா. இப்போ வந்து ஓகே, இப்போ என்ன சந்துரு? பி வி 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 சந்துரு. சோ விசி ன்னு போடணும் இங்க ஒன்று. ஓகே, எல்லா இடத்துலயுமே எக்ஸ்எக்ஸ் விசி போட்டா நீ கொரி பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து இன்வாய்ஸ் இத உள்ள இழுக்கிறது எப்படி? உன்னோட இனிஷியல் இருந்தா தான் ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா அதுல லட்சக்கணக்கான இது உள்ள இருக்கு. புரியுதா? ஓகே சார். புரியுதா? ஓகே சார். அப்பதான் உன்னோட தெரியும். இப்போ போ, பாத்துட்டியா? செட்டப் அண்ட் மெயின்டைன் ஃபினான்ஷியல் இத பாத்துட்டியா? நேவிகேஷன் ஓபன் பண்ணுங்க. மினிமைஸ் பண்ணிட்டு அங்க போய் ஓபன் பண்ணு இன்ஸ்டன்ஸ்ல. உன்னோட சைடு மியூட் பண்ணு. தெரியுதா சார்? தெரியுதுப்பா, ஒரே சவுண்டா இருக்க. சவுண்ட் வரும்போது மியூட் பண்ணிரு நீ உன் மைக்க. ஹெட்போன் போட்டேன்னா பிரச்சனை. சரி ஓகே, நீ கிரியேட் பண்ணு. நேவிகேஷன் பார்த்தல்ல, செட்டப் பண்ணு. இல்ல என்ன இருந்தது அதுல? இந்த பிடிஎஃப்ல என்னப்பா பார்த்த? செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செட் இருந்தது. அது அப்படியே போ. ஓகே சார். பிராக்டிஸ் பண்ணி என்னன்னே தெரியல. டிஎல்ஏ நிறைய இருந்திருக்கு. சரிதான் கொடுறேன். Manage distribution.
மேனேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் செட் இல்லையா சார் இதுல? செட்டப் அண்ட் மெயின் ஃபினான்ஸ் பேபிள் போயிட்டியா? பேபிள் போயிட்டா சார் இதுல. ஃபினான்ஷியல் பேபிள் ஆல் டாஸ்க். ஆல் டாஸ்க் போயிட்டேன் சார். போயிட்டியா? போயிட்டேன் சார். அதுல இல்ல, இதுல இல்ல சார். ஒரு நிமிஷம். இருப்பா. செட்டப் அண்ட் மெயின் ஆல் டாஸ்க் வந்துட்டியா? எங்க இருக்கு ஆல் டாஸ்க்? இதோ இருக்க சர்ச் டாஸ்க்ல தேடு. மேல சர்ச் டாஸ்க் இருக்கு பாரு. இன்னும் கீழே இருக்குப்பா. இத புல் பண்ணு. ஹலோ, ரைட் சைடு இருக்கு பாரு. இங்க அங்க அதுலயும் அடிக்கலாம், இதையும் புல் பண்ண. நிறைய இருக்கு. கீழே வா. அப்படியே உனக்கு உடனே வேணா அதுல அடி. டிஸ்ட்ரிபியூஷன் அதுல அடி வரும். இந்த சர்ச் டாஸ்க்லயே அடி. நிறைய இருக்கு. இல்லன்னா அவசரப்படாதப்பா, பொறுமையா பாரு, பொறுமையா ஃபாலோ பண்ணு. இதுல ஆட் கொடுக்கணுமா சார்? அதுல என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. இப்ப ஒர்க் ஆகுதா? என்ன பண்றேன்னு சொல்லு. சார் பிசினஸ் யூனிட்ல அந்த இந்த மார்க் காப்பி சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். ஹலோ சார் கேக்குது சார். ஹலோ ஹலோ கேக்குது சார். எனக்கு கேக்குதாப்பா? கேக்குது சார். எனக்கு ஹலோ. நீ ஜிஎல் பிராக்டிஸ் பண்ணே இல்லையா? பிசினஸ் யூனிட் சூஸ் பண்ணு. சர்ச் என்ன வேணுமோ இது. என்ன சிவி என்ன வரும்? பிசினஸ் யூனிட். பிசினஸ் உன்னோட இது எதுல போய் இது பண்ண போறியோ டிராப் டவுன்ல போட்டு பாரு. சர்ச் பண்ணலாம். எந்த பிரான்ச் என்ன ஏது பாரு. இது உள்ளே கொடுத்துருக்கிறது தான் செட்டப்ல. ஜிஎல் நீ செட் பண்றது இங்க வரும். புரியுதா? ஓகே சார்.
என்னப்பா பண்ற? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு என்ன பண்றேன்னு. சுத்திக்கிட்டே இருக்கு சார். அதான் நீ என்னென்ன செலக்ட் பண்ண என்னன்னு சொல்லுன்ற. நான் செலக்ட் பண்ணது சார் நேம் வந்து சிவி ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் டிஸ்கிரிப்ஷன் சார் ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சார். டிஸ்ட்ரிபியூஷன் பெர்சன்டேஜ் 100% கொடுத்துருக்கேன். நீ பண்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு. அப்பதான் நான் ரெக்கார்டிங்ல உனக்கு புரியும். அத சொல்றேன். புரியுதா? ஓகே ஓகே சார். பிசினஸ் யூனிட்ல என்ன சார் இது பண்றது? US1 பிசினஸ் யூனிட் கொடுத்திருக்கேன் சார். சேவ் நீ கொடுக்க சேவ் ஆக மாட்டேங்குது சார். இல்லப்பா நீ டைப் பண்ணியா? டெலீட் பண்ணு. யூஎஸ் மட்டும் கொடு. யூஎஸ் சர்ச் கொடு. டெலீட் பண்ணு எல்லாத்தையும். ஜிஎல்ல பிராக்டிஸ் பண்ணியா இல்லையா? பிசினஸ் யூனிட் உனக்கு என்னன்னு தெரியுமா? எல்லாம் டெலீட் பண்ணுப்பா. ஃபுல்லா பிசினஸ் யூனிட் மட்டும் டெலீட் பண்ணி சர்ச். 2 லெட்டர் கொடுத்து சர்ச். இது கிளிக் பண்ணி சார். தெரியல நீ பேசுறதும் கேட்க மாட்டேங்குது. இதுவும் மூவ் ஆகல. பிசினஸ் யூனிட்ல நீ டைப் பண்ண ஐட்டமை டெலீட் பண்ணி யூஎஸ் மட்டும் போட்டு சர்ச் பண்ணு. சர்ச் பண்ண வரல சார் பிசினஸ் யூனிட்ல. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுப்பா இதுல. நீ ஃபர்ஸ்ட் US1 பிசினஸ் யூனிட் தான் தெரியுது. வேற எதுவுமே தெரியல ஸ்கிரீன்ல. அசைவே இல்ல. யூஎஸ் போட்டிருக்கியா? சுத்தது இல்லையா? வெயிட் பண்ணு. இல்ல சார் எதுவுமே வர மாட்டேங்குது சார். இல்லப்பா ஜிஎல்ல என்ன பிசினஸ் யூனிட் சர்ச் பண்ண? சொல்லிருக்கோம் சார். என்ன ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணலையா நீ? அப்போ பிராக்டிஸ் பண்ண சார். இரு ஒரு நிமிஷம். மறுபடியும் அந்த ஸ்கிரீனை கிளிக் பண்ணு. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நீ நேம் இதெல்லாம் கொடுத்துருக்க. அது ஒன்றும் பண்ணலையா? பெர்சன்டேஜ் போட்டு சர்ச் பண்ணு. பெர்சன்டேஜ் கொடுத்துட்டேன் சார். நான் 100% கொடுத்துருக்கேன் சார். அது இல்லப்பா இதுல பெர்சன்டேஜ் கூட பிசினஸ் யூனிட்ல
லிங்க் எனக்கு இதுல அனுப்புப்பா. ஹலோ சார் அனுப்புறேன் சார். சாட்ல அனுப்புறேன் சார் உங்களுக்கு. ஹலோ அனுப்புறேன் சார் உங்களுக்கு, அனுப்புறேன் சார். இந்த சாட்ல எனக்கு லிங்க் அனுப்பு. ஃபியூஷன் லிங்க், பாஸ்வேர்டு, யூசர் நேம்லாம் அனுப்பு. ஓகே ஓகே சார். நான் ஓபன் பண்றேன் இதுல. 100லாம் போடணும். ஐயோ கடவுளே. ஒரு இது கொடுத்தா 1 வீக் இருந்தது, ஒண்ணுமே பிராக்டிஸ் பண்ணல நீ. ஜிஎல் லெட்ஜர் எல்லாம் கிரியேட் பண்ணி பாத்தியா? லெட்ஜர் இது ஒன்னும் பிராக்டிஸ் பண்ணாம கிளாஸ் கிளாஸ் கிளாஸ்ங்கற எங்க போய் கிளாஸ் எடுக்கிறது? இதுல அனுப்புப்பா. ஸ்கைப் சாட்ல அனுப்பிச்சிட்டேன் சார் உங்களுக்கு. ஸ்கைப் சாட்ல அனுப்பு. எப்படி நான் இதுல கொண்டு வர்றது? வாட்ஸ்அப்ல காப்பி இந்த ஸ்கைப்ல ஒரு சாட் இருக்கு, இதுல போடு. ஆய் போட்டிருக்கேன் பாரு. கடவுள். ஓகே சார், நான் ஷேர் பண்றேன். ஓகே சார். என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். தெரியுது சார். ஆரக்கிள் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? தெரியுது சார். பிராக்டிஸ் பண்ணணும்ப்பா. ஒண்ணுமே பண்ணாம எப்படி இது பண்ண முடியும்? 1.5 மாடியூல் முடிஞ்சிருக்கு. அதுவும் ஜிஎல் மெயின் மாடியூல். அவரு தான் பண்ணி காமிச்சார், நீ பண்ணலையா? இல்ல சார், அவரு தான் சார் பண்ணி காமிச்சார் எனக்கு. அதனாலதான் உனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. பிராக்டிஸ் பண்ணும்ல, வாரம் பூரா இருந்தது. ஒண்ணுமே பண்ணாம வர மாட்டேங்குது இதுன்ற போக மாட்டேங்குது. எது ஃபர்ஸ்ட் இதுதானே? எஸ் சார், அதான் சார் போட்டேன் நான். அதான் சார் மாட்டேங்குது. சேவ் ஆயிருக்கு இது. ஒர்க் ஆகல எனக்கு. ரெண்டாவது இது போட்டு பாத்தியா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் தான் சார் போட்டு கொடுத்துருந்தேன். slower. சொல்லு. இப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எங்க போனோம்? பேயபிளா? செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான். திஸ் வில் செட் ஆகட்டும். லாகின் சொல்லு. ஃபர்ஸ்ட் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போங்க சார். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் எந்த இடத்துல இருக்கு? இங்கயா? இங்க இருக்கு சார். இது ரைட் கார்னர் இருக்கு, ரைட் சைடுல சார். எஸ்ஐ பக்கத்துல. எஸ்ஐ கிளிக் பண்ணுங்க சார். ஒரே நிமிஷம். ஸ்லோவா ரீசன்ஸ் ஃபாஸ்டா இருக்கும்.
ஓகே. இதுல பேயபிள் போகணும் சார் கீழே. ஃபர்ஸ்ட் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போய் பேயபிள் போணுமா இல்ல பேயபிள் போய் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸா? ஃபர்ஸ்ட் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு அடுத்து பேயபிள் சூஸ் பண்ணணும் சார். எங்க இருக்கு செட்டப் மெயின்டெனன்ஸ்? இதுல பேயபிள் இருக்கு பாருங்க சார். இதுல இருக்கு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதுல பேயபிள் இருக்கு பாருங்க சார். பேயபிள். ஆமா பேயபிள் இருக்கு. இதுல எங்க இருக்கு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்? இதுல இன்வாய்ஸ் கூட போயிட்டு சார் அது இருக்கு. ஓகே. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் நேவிகேஷன் இல்லைங்க சார், அதை ஓபன் பண்றேன். ஏன் க்ளோஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் குள்ள போயிட்டு ஃபினான்ஷியல்ஸ் குள்ள போணும் சார். ஃபினான்ஷியல் எங்க இருக்கு? அங்க டாப்ல மேல இருக்கு பாருங்க சார். டாப்ல மேல கார்னர்ல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் குள்ள போங்க சார். மறுபடியுமா? ஆமாங்க சார், ஃபர்ஸ்ட் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் குள்ள போங்க சார். அதெல்லாம்ப்பா கேட்டேன் உங்ககிட்ட. இங்க இருக்கா? இது எஸ்ஐ இருக்கு பாருங்க சார், அதை கிளிக் பண்ணுங்க சார். ஸ்லோவா இருக்கு. நீ ஓபன் பண்ணிருக்கேன், நீ க்ளோஸ் பண்ற. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். அதை ஸ்லோவா இருக்கு. வணக்கம். மறுபடியும் இங்கதான் வருது. இதுல நான் செலக்ட் பண்ணோம். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இங்கே இருக்கு. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் குள்ள போயிட்டு சார் அங்க மேல கார்னர்ல வந்து சார் ஃபினான்ஷியல் சொல்லி இருக்கும் சார். அதை கிளிக் பண்ணுங்க சார். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பேயபிள் சொல்லி இருக்கும் சார். அதுல அடுத்து நம்ம இன்வாய்ஸ் ஸ்கிரீன்ல இருக்கோம்ப்பா. இங்க இருந்து எங்க போகணும்னு கேக்குறேன். திரும்ப அந்த செட்டப் குள்ளே போங்க சார். நீங்க இதா அதுக்குள்ளே போங்க சார். அதெல்லாம் கிளிக் பண்ணிருக்கேன்ப்பா. நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு சார். நெட் தான் ஸ்லோவா. இன்ஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கா? நெட் தான் சார் ஸ்லோவா இருக்கு சார். சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க சார். இது இன்ஸ்டன்ஸ் அப்ப அதை ட்ரை பண்ணலாமே. இன்னொரு இது ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் இல்லையா? எஸ் சார். எனக்கு மட்டும் ஏன் போக மாட்டேன்? தெரியல சார். அடிக்க இப்படிதான் சார் எனக்கு ஆகுது சார். அது வேற போட்டு சார். நான் பார்த்துட்டு இது பண்றேன். கடவுள். சரி நீயே லாகின் பண்ணு. உனக்கு ஃபாஸ்டா போகுது இல்லையா? நீயே லாகின் பண்ணி ஷேர் பண்ணு. நீ ஒர்க் பண்ணி பார்த்ததான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. அதனால நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். இல்ல சார், நான் அந்த சார் சொல்லி கொடுத்த மாதிரி நானும் டெய்லி கொஞ்சம் இது பண்ணி பார்த்தேன் சார். ஆனா ஒண்ணுமே உனக்கு பிசினஸ் யூனிட்டே வர மாட்டேங்குது. அது எப்படி வரணும், என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. நீ இதை விடு, அடுத்ததுக்கு வா. இன்வாய்ஸ்க்கு வா. இன்வாய்ஸ் கிரியேஷன்.
அப்படியே ஒரு நிமிஷம் இரு, இந்த பண்ணிட்டு இருந்து வரேன், லாகின் பண்ணு. வருது இல்ல? எஸ் சார். அங்க வரலன்னு பொறுமையா போட்டு இது பண்ணா அந்த இதுல வரும், கீழே ஒரு 2 லெட்டர் அடிக்கணும். என்ன பண்றேன்னு சொல்லுப்பா. இதுல வந்து சார் இப்ப இது கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சப்ளையர் வந்து சப்ளையர் நேம் தெரியாதா? அங்க சப்ளையர் 2 லெட்டர் போடுப்பா. அது இன்னும் செலக்ட் ஆகல, ரெட்ல இருக்கு பாரு. ஐயோ கடவுளே. அத 2 லெட்டர் மட்டும் இருக்கட்டும். சிவி வரட்டும். அதுக்குள்ள எதுக்கு சர்ச் போட்ட? இல்ல சார். கேன்சல். உனக்கு ஃபாஸ்டா வேலை செய்ய, எனக்கு வேலை செய்ய மாட்டேன். எஸ்வி சிவி மட்டும் அடி. வெயிட் பண்ணு. அடுத்து எதுக்கு ஏன்பா போற? அது இன்னும் முடி ரெட்ல இருக்கு பாருப்பா. இப்ப அந்த இதை போடு. சர்ச் பண்ணி இப்போ. சர்ச் பண்ணு சார். மறுபடியும் சர்ச் கொடு. சர்ச். அங்க என்ன போட்டிருக்காங்க? சப்ளையர். சப்ளையர் வந்து சார் ஐபிஎம் கார்ப்பரேட் கம்பெனி. கார்ப்பரேட் நீ ஏன்பா சிவி நடிக்கிற? ஏன் இப்படி இருக்கு? ஐயோ கட. ஒரு எக்ஸ்எக்ஸ் எதுக்கு போட சொன்னேன்னு புரியுதா? நீ கிரியேட் பண்ணத சர்ச் பண்றதுக்கு. நீ ஒண்ணுமே கிரியேட் பண்ணலையா இன்னும்? இப்ப சப்ளையர் கிரியேட் பண்றியா செலக்ட் பண்றியா? நீ சர்ச் செலக்ட் சப்ளையர்ல போயிருக்க. அவன் கிரியேட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போ பிடிஎஃப்க்கு. நீங்க போட்டுருங்க சார். என்ன சொல்லியிருக்கான் அவன்? சப்ளையர் ஐபிஎம் சப்ளையரை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸிஸ்டிங் சப்ளையரை செலக்ட் பண்ணணும். கரெக்டா? இன்வாய்ஸ் தானே பண்ண போறோம். இன்னும் நம்ம சப்ளையர் இது போடல இல்லையா? அது இனிமேல் தான் வரும். சப்ளையர் லெசன் 4ல இருக்கு. அதுல இருந்து அவன் செலக்ட் பண்றான். ஓகே, அங்க போ. சப்ளையர் எடுத்துறோம் சார். சப்ளையர் ஏதாவது ஏ போடு. ஏடிவி அட்வான்ஸ் சப்ளையர்னு ஒன்று இருக்கும். ஏடிவின்னு போட்டு சர்ச் பண்ணு. பெர்சன்டேஜ் போடு. அது வந்திருக்கு பாரு. இதெல்லாம் இன்பில்ட்டா இருக்கிறது. கிளிக் பண்ணிக்கா. இப்பதான் வருதா? அதுல அவசரப்பட்டு ஓடுற. என்ன பண்றோம்னு யோசிச்சு பொறுமையா பண்ணணும். அடுத்து நம்பர் கொடு. சப்ளையர் நம்பர். USD டாலர்.
அமௌண்ட் பா யூஎஸ்டில தானே இருக்கு. என்ன அதையே மாத்த சொல்லியிருக்கானா அதுல? மாத்தி வேற கரன்சி போடு. அமௌண்ட்டை போடு. அமௌண்ட் கொடு. எவ்வளவு அமௌண்ட் ரைட்ல கொடுப்பா. பெரிய அமௌண்ட்டா கொடு. வெறும் 100. இதெல்லாம் யாரு கொடுத்து? ஏற்கனவே அடிச்சிருந்தியா? பாயிண்ட் ஏன்பா வச்ச? ஒரு 1 lakh போடு. டேப் யூஸ் பண்ணு. டிஸ்கிரிப்ஷன் போடு. எதுக்காக இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சார். இதுல டைப் ஸ்டாண்டர்ட்னா என்ன? நார்மல் இன்வாய்ஸ். அப்பா ஒரு இடத்துல நில்லு. கண்ணே போயிரும் போல இருக்கு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன் அங்க போறேன்? இப்ப ஹெட்டர் லெவல்ல எவ்வளவு போட்டிருக்கேன்? இதான் ஹெட்டர் லெவல். இத போட்டிருக்கா இன்வாய்ஸ் ஹெட்டர்னு இருக்கா இதுல லெஃப்ட்ல. மேல ஹெட்டிங் பாரு லெஃப்ட்ல. இன்வாய்ஸ் லெஃப்ட் பா, இடது பக்கம். இடது கீழ பாரு. நான் என்ன சொன்னேன்? இன்வாய்ஸ் ஹெட்டர்ல டோட்டல் போட்டிருக்கேன். இப்ப லைன்ஸை கிளிக் பண்ணு. லைன்ஸ் பா. லைன்ஸ்ல லெஃப்ட்ல அந்த பட்டனை கிளிக் பண்ணு. லைன்ஸை ஃபில் பண்ணணும். நீ அடுத்து ஓபன் ஆகுது. இப்ப பிடிஎஃப் போய் பாருங்க லைன் என்ன போட்டிருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அந்த 1 lakh இப்ப பிரேக்கப் கொடுக்கணும் நீ. ஓகே சார். பிடிஎஃப் போய் பாரு. பிடிஎஃப் கீழே வா. பொறுமையா பார்த்து பொறுமையா பண்ணுப்பா. கீழே வா. எல்லாம் அதுல போட்டிருக்க எக்ஸசைஸை முடிக்கணும். அதுக்குதான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. நீ பாட்டுக்கு அவன் பண்ண உடனே அடுத்த கிளாஸ் நான் நல்லா படிச்சுட்டே போலன்னு நினைச்சேன். இதை ஃபில் பண்ணு. ஐட்டம் 2000 என்னத்த பண்றது? அவன் எடுத்தா மட்டும் முடிஞ்சிடாது இல்லையா? நம்மளும் போடணும். என்னப்பா பண்ற? ஒண்ணுமே நான் கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன் சார். கிரியேட் பண்ற மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸா இருக்காது. அங்க என்ன கொடுத்திருக்காங்க பாரு. டிஸ்ட்ரிபியூஷன் செட் கொடுத்திருக்கானா என்ன? அதுல டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் செட் கொடுத்துட்டு 101 10 63 17 போட்டியா? அது அந்த மாதிரி போடல சார் இதுல. அப்ப என்கிட்ட கேட்கணும்ல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செட் டிஸ்ட்ரிபியூஷன் செட் கிரியேட் பண்ண தானே போனோம். எஸ் சார். அதான் இது. அதுல ஏதாவது செலக்ட் பண்ணிக்க. அட்வர்டைஸ்மென்ட் ஏதாவது. சுத்திக்கிட்டே இருக்கு சார். என்னப்பா பண்ற? உனக்கு தெரியுமா இல்ல நான் சொல்லணுமா? அதை மட்டும் சொல்லு. இத பாக்குறேன் சார். 101 10 63. க்ளோஸ் பண்ணு. அது அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணு. இத க்ளோஸ் பண்ணு.
டிஸ்ட்ரிபியூஷன் செட்ல டவுன் ஏரோ பிரஸ் பண்ணு. லெஃப்ட்ல லெஃப்ட் டவுன் ஏரோ பிரஸ் பண்ணு. அது இத முதல்ல டெலீட் பண்ணு எல்லாத்தையும். ஒண்ணு நோட்ஸை ஃபாலோ பண்ணு, இல்ல நான் சொல்றதை ஃபாலோ பண்ணு. நோட்ஸ் ஃபாலோ பண்ணி நீயே கிரியேட் பண்ணிருக்கலாம் நேரம். பண்ண மாட்டேங்கிறே, சும்மாவே எல்லாம் கிடைக்காதுப்பா. ஒரு 100 டைம் பிராக்டிஸ் பண்ணு. இதெல்லாம் கேன்சல் பண்ணு. எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் சார். இது வந்து வெளியே வாப்பா, க்ளோஸ் பண்ணு இந்த இதை. எல்லாத்தையும் போவே இல்லையா, அப்படியே இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன். இங்கேயே வச்சு டெலிட், அதுல டெலிட் பட்டனை பிரஸ் பண்ணாம எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் செட் வா. எஸ் சார். டவுன் ஏரோ பிரஸ் பண்ணா, அதுல அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கோ மேல. ஓகே சார். ஓகே பண்ணிட்டியா? அமௌண்ட் 1 lakh போட்டு, அதுல 200 ரூபாய்க்கு பதில் 1 lakh போடு. மேல 1 lakh தானே போட்டிருக்க? எஸ் சார். அவ்வளவுதான். இப்ப நம்ம போடுறது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் இருக்கு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிரியேட் பண்ணது இருக்கு இல்ல, கிரியேட் பண்ணல, பண்ணியிருந்தா என்ன இருக்கும்னா, அதுக்குள்ள என்ன உனக்கு அவசரம்? இதெல்லாம் சார் கிளிக் பண்றேன் சார். இதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்லப்பா, அது அசெட். ஓகே சார். ஓகே சார். அதுக்குள்ளேயே போயிடணும்னு பாக்குற, ஒரே நாள்ல எல்லாம் முடிச்சுட்டு போயிடணும், ஆனா பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிற. டெலிட் பண்ணுப்பா அத. அந்த இடத்துக்கு போகணும். அந்த மூணாவது ஐட்டத்தை டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் போட்டிருக்க பாரு, அதை கேன்சல் க்ளோஸ் பண்ணு. டெலிட் பண்ணு. எங்கேயா டெலிட் பண்ணு. டெலிட் கொடு, எல்லாத்தையும் எடுத்து விடு. டப்பு டப்புன்னு போட்டுட்டு உடனே ஓடிடலான்னு பாக்குற. இல்ல சார், சேவ் பண்ணு. ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணல, ஆனா என்ன கிளாஸ்ன்ற நானும் பண்ணாத. நீ ஒரு 100 வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டேன். சேவ் பண்ணு. ஒரு டவுட் இல்லாம ஒரு மனுஷன் எப்படியா பண்றான்னு நினைச்சா என்ன கேட்டிருக்கு? படிப்பா எரர. he was to provided a value amount to distribute line of 3 amount லைன் 3ல ஏதோ அமௌண்ட் கொடுக்கணும். லைன் 3 போட்டுட்டு ஒண்ணு லைன் 3ஏ தேவையில்ல, ஒரு லைன் போதும். டெலீட் பண்ணு எல்லாத்தையுமே. ஓகே இது கொடுப்பா, எரர் இருந்தா போகாது. ஓகே கொடு. அந்த லைன் 3 டெலீட் பண்ணிட்டியா? சேவ் பண்ணு மறுபடியும். சேவ். என்ன சொல்லுது? லைன் 3 மறுபடியும் வருது பாரு. ஐயோ கடவுளே, சொல்ல வேற எதுவும் டெலீட் பண்ண முடியாது அந்த லைன்லாம். எத்தனை லைன் கிரியேட் பண்ணிருக்கேன்னு எனக்கு இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்தது சார் அந்த லைன்ல எல்லாம். ஆட்டோமேட்டிக்கா வரல. லைன் ஒவ்வொண்ணா டெலீட் பண்ணு, கிளிக் பண்ணி அப்படியே. லைன் 2 3 4 எல்லாம் டெலீட் கூட அப்படியே செலக்ட் பண்ணி. இல்ல சார், இது ஆட்டோமேட்டிக்கா வந்தது சார். இது ஆட்டோமேட்டிக்கா வரும்பா, ஆரக்கிள் தெரியாதவங்ககிட்ட சொல்லு. அங்கெல்லாம் இல்லப்பா, அக்கவுண்ட் தான். அக்கவுண்ட்ல டெலீட் தான் சார் இருக்குது எல்லாமே. இப்ப சேவ் பண்ணு. அலோவ் பண்ணலாம், திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணு. லைன் ரைட்ல ஏதாவது எரர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க ஓகே கொடு. ஓகே கொடுத்துட்டு லைன் 3 கிளிக் பண்ணி அங்க மேல கேன்சல் லைன் இருக்கு, அதுல போ. லைன் 3 கிளிக் பண்ணிக்க. லைன் 3 மேல கேன்சல் லைன் இருக்கு பாரு. மேல எஸ் சார். அத பண்ணு. ஓகே சார். எல்லாம் போயிடுச்சு. சேவ் பண்ணு. நாட் வேலிடேட்டடா. வேலிடேஷன் எங்க இருக்கு பாரு கீழ. மேல போ, மேலதான் இருக்கும். சேவ் பண்ணி தான் வேலிடேட்டே பண்ண முடியும். எல்லா ஆஸ்டிக் லைனும் கொடுத்துட்டல்ல, மேண்டேட்டரி. எஸ் சார். அதுல போடு. இன்வாய்ஸ் ஆக்ஷன் இருக்கு பாரு, அந்த டவுன் பட்டனை கிளிக் பண்ணு. அடுத்து நம்ம வேலிடேட் பண்ணோம். நான் சொன்னேன் இல்லையா, கிரியேட் பண்ணிட்டோம் வேலிடேட். அந்த இன்வாய்ஸ் ஆக்ஷனை கிளிக் பண்ணு. மேல இருக்கு பாருப்பா, நீ இப்ப மேல
டாப் இன்னும் போ மேல மேல இன்னும் மேல நாட் வேலிடேட்டட் ரைட்ல இருக்கு அதை கிளிக் பண்ணு இரு என்ன இருக்கு அத வேலிடேட்ட பிரஸ் பண்ணு வேலிடேட் சோ வேலிடேட் பண்ணுது நீ பண்ணதெல்லாம் கரெக்டான்னு செக் பண்ணணும் டோட்டல் எல்லாமே இருக்கா என்னாச்சு என்ன சொல்லுது நீட்ஸ் ரீவேலிடேஷன் சொல்லுது இல்ல எஸ் சார் ரீவேலிடேஷன் ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு திருப்பி பண்ணணும் கீழ வா எங்க எரர் என்ன காமிக்குது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இது இருக்கு அதை கிளிக் பண்ணு ஒரு பட்டன் இருக்கு பாரு டிஸ்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணிட்டேன் சார் அது டிஸ்கிரிப்ஷன் பா டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பட்டன் இருக்கு பாரு கீழ டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுது ஒண்ணுமே வரல சார் கேன்சல் கொடு அப்போ 1 lakh லைன் ஐட்டம் ஒன்னும் வரவே இல்லையா ஜீரோ அமௌண்டே இல்லையப்பா ஜீரோ எப்படி ஆச்சு 1 lakh அதுவும் போயிடுச்சு அதுல போடு 1 lakh போடு ஆட் பண்ணிக்க அது இல்ல டாக்ஸ் இன்னொரு லைன் ஆட் பண்ணு அதுல போடு ஓகே இந்த லைனை டெலீட் பண்ணிடுவா சார் டெலீட் லைன் முதல் லைன் நீ கிரியேட் பண்ணுப்பா ரெண்டாவது லைன் அமௌண்ட் மட்டும் போட்டு விட்டுட்ட டாப் அடி அடிக்கிறேன் சார் டாப் அதுல சூஸ் பண்ணு டிஸ்ட்ரிபியூஷன் செட் ஏதாவது டாப் அடி அப்படியே டாப் அடிச்சுக்கிட்டே போ டேட் டாப் போயிட்டே இரு எவ்வளவு தூரம் போகுது பாரு எல்லாமே ஃபில் ஆயிருக்கான்னு பாரு இல்ல சார் எதுவுமே ஃபுல் ஆகல சார் இதுல லாஸ்ட் வரைக்கும் போ லாஸ்ட் வரைக்கும் போயிட்டேன் சார் டாப் அடிச்சுட்டு போயிட்டேன் சார் ப்ராஜெக்ட் நம்பர் வரைக்கும் வந்துருச்சு சார் அதுக்கப்புறமும் இருக்கு பாரு அங்க போ அந்த லைன் இருக்கு அதை இழுத்துரு லாஸ்ட் வரைக்கும் இப்ப சேவ் பண்ணு லைன் ஒன்னு டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்ணு ஓகே சார் ஒரு ஆன்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு switch it off now phone is a problem சரி இந்த இன்வாய்ஸ் லைன் வந்து கரண்ட் டேட்டா சொல்லி காமிக்குது சார் இது டெலீட் ஆக மாட்டேங்குது சார் இந்த ஒன்னு அது ஏற்கனவே ஆட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் இங்க பாருங்க அப்ப சேவ் பண்ணு சேவ் அண்ட் க்ளோஸ் நீட்ஸ் ரீவேலிடேஷன் வருது இன்வாய்ஸ் ஆக்ஷன்ல போய் வேலிடேஷன் பண்ணு திரும்ப அதே மாதிரி சார் வருது வருது அதே மாதிரி வருதுன்னா என்னதுன்னு புரியல எனக்கு நீட் ரீவேலிடேஷன் வேலிடேட் கொடுத்தேன் கீழ வா இங்க அமௌண்ட் இங்க இது காமிக்குது சார் இது என்ன அமௌண்ட் கீழ இங்க பாருங்க சார் 1,90,500 அப்படின்னா என்ன அர்த்தம் 9,500 லெஃப்ட்ல வா டாக்ஸ் இருக்கா எஸ் சார் 9,500 ரூபாய் டாக்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்ப ஹெட்டர் லெவல்ல போய் உன்னோட அமௌண்ட்டை மாத்து 1,09,500 ஹெட்டர் லெவல்னா மேல முதல்ல கொடுத்தது இதுக்குதான் வேலிடேஷன் தேவை அங்க மாத்து அப்படி ஒண்ணாதான் கத்துக்க முடியும் புரியுதா அடுத்த அவன் போடுறதே டக்கு டக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஈஸியா தான் இருக்கும்
tab அடி அடிச்சு. இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு சார். கீழே tab அடிப்பா நீ. தென் கீழே கரெக்ட் ஆயிடுச்சு சார். உன்ன tab தான்ப்பா அடிக்க சொன்னேன் சார். அப்போ இப்ப போய் சேவ் பண்ணு. அடுத்து எதுக்கு ஏன் ஜம்ப் ஆகுற? tab அடிச்சாதான் பேக் அண்ட் டேபிள்ல சேவ் ஆகும், புரியுதா? ஓகே ஓகே சார். இல்ல இங்க உனக்கு காமிக்கும், மறுபடியும் எரர் அடிக்கும். சேவ் பண்ணிட்டியா? இத சேவ் பண்றேன் சார். அதுக்குள்ள அவ்வளவு சேவ் அண்ட் க்ளோஸ் போடு. சேவ் அண்ட் க்ளோஸ். மறுபடியும் ரீவேலிடேஷன் கேக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்வாய்ஸ் நம்பர் ஞாபகம் வச்சிருக்கியா? க்ளோஸ் பண்ணிட்ட. நீ என்ன இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்த? இல்ல என்ன இத சூஸ் பண்ண? என்ன சப்ளையர் நேம் என்ன? அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு சார். அதுல வந்து செலக்ட் பண்ணி இதுல அப்போ கீழ காமி, இதுல உன்னோட இன்வாய்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணி காமி. ஓகே சார். எதுக்கு இனிஷியல் போடுறோம் தெரியுதா? இன்வாய்ஸ் நம்பர்ல எல்லாத்துலயுமே இன்வாய்ஸ் போடுறோம். நம்ம இனிஷியல் எதுக்கு போடுறோம்? அதுதான். டேட் ஆவ் தெரியுமா? எந்த டேட் கிரியேட் பண்ணேன்னு? இந்த டேட் தான் சார் எல்லாமே. எந்த டேட்னா எந்த டேட்? 27/20/2024 அந்த டேட் தான் சார் இது பண்ணோம். 27 இன்னைக்கு 27 ஆவலையேப்பா. இல்ல சார் 20 டேட் ஜூலை மந்த் 24. அது 8ஆம் தேதி தான் காமிச்சது. அப்படிலாம் காமிக்கல. அந்த இன்வாய்ஸ் டேட்ல போய் query பண்ணி டேட் எடு பாப்போம். இன்வாய்ஸ் நம்பர் அதான் இன்வாய்ஸ் டேட். இங்க கீழ தான் பாருக்கு. அதுல தான் ரைட் சைடு வா. கிளிக் பண்ணா சார். இன்வாய்ஸ் நம்பர்னு இங்க இருக்கப்பா. அதுல போடு இன்வாய்ஸ் டேட் கீழ. கிளிக் பண்ணு. அதுல ஏதாவது சர்ச் இருக்கா? அதை பண்ணு. அதான் ஸ்டார்ட் பண்ணி பாரு. அது பழசு. புதுசு பாரு ரைட் சைடு. அப்ப அதுலயே இருக்கு பாருப்பா 2 பட்டன். அந்த பட்டன் ஓகே. இருப்பா கடவுள். மறுபடியும் பண்ணு. கிளிக் பண்ணு. வந்ததே லேட்டஸ்ட். மேல வந்திருக்கு. மேல போ. ஸ்க்ரோல் பண்ணு. லேட்டஸ்டா என்ன டேட் இருக்கு? 7/2 இருக்கா? எஸ் சார். அதான் லேட்டஸ்ட். அதுல எது நீ செலக்ட் பண்ணது? இதுல உன்னோட லிஸ்ட் வரல. அப்ப மேல போய் சர்ச் பண்ணு. ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணா எப்படி எடுப்ப? அதுதான் நான் என்னோட கேள்வி. அதுக்கு தான் நம்ம இன்னும் இனிஷியல் வச்சு கிரியேட் பண்ணோம். ஏதாவது ஒரு இதுல சர்ச் போய் பாரு. அங்க எங்க போற? ரைட் சைடு. அது சர்ச் இல்ல. கீழ கீழ டார்ச். அந்த டார்ச் அது அது கீழ லென்ஸ். கடவுளே. அந்த லென்ஸ் இருக்கா? அதுல போ. அதுல சர்ச் பண்ணு. இன்வாய்ஸ் நம்பர் உனக்கு தெரியாது. சப்ளையர் தெரியல. அட்வான்ஸ் சப்ளையர் தானே. அதை போடு கீழ ரெண்டாவதுல. ஏடிவி. இருப்பா. அது கரெக்டான ஸ்பெல்லிங் உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு அட்வான்ஸ் அடிச்சிடுற. ஏடிவி வரைக்கும் தான் தெரியும். சர்ச் பண்ணு. வயசுல இவ்வளவு இது பண்ண ஏன் வரல? ஏடி மட்டும் கூட சர்ச் இருக்கு பாரு. கீழ சர்ச் பண்ணு. சர்ச் இருக்கு பாருப்பா கீழ ரைட்டு. அது வருதா? அதுல இருந்து எடு. ஏடிவி இருக்கு பாரு. அட்வான்ஸ் கார் 1263. அதான் நம்மளது. அது கீழ 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 லாஸ்ட். இதானே போட்ட? ஞாபகம் இருக்கா? லாஸ்ட். எஸ் சார். அட்வான்ஸ். ஒரு இது தேடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சர்ச் கொடு. வரல சார். அதுல தேடுப்பா. வரலன்ற கிரியேஷன் டேட்டா பாரு. கிரியேஷன் டேட்டா சார்ட் அவுட் பண்ணி பாரு. அப்படியே சொல்லிட்டேன். திரும்ப நான் கிரியேட் பண்ணவா சார்? நானு வேணாமா சார்?
நீ கிரியேட் பண்ணுப்பா, நீ பண்ணும்போது பிராக்டிஸ் பண்ணும்போது 1000 வாட்டி கூட பண்ணிக்க. சர்ச் பண்ணு. கிரியேஷன் டேட் இருக்கு பாருப்பா, இதுல இன்வாய்ஸ் டேட் கிரியேஷன் டேட்ல பண்ணு. கிரியேஷன் டேட்ல சார்ட் பண்ணி பாரு. கண்டுபிடிச்சியா? இந்த கீழ போயிட்டு அந்த கிரியேஷன் டேட்லயே டாப் இது இருக்கும் பாரு. அந்த கிரியேஷன் டேட்லயே பட்டன் இருக்கும், அதுல போய் வைப்பா இப்படி மவுஸ. அதுல டாப்ல பாரு லேட்டஸ்ட். கிளிக். கிளிக் பண்ணு. 24 அதுதா. எஸ் சார், இதான் சார். எது 1,09,500 நம்மள்தா? இதான் சார், நம்மள்தான் சார் இது. டபுள் கிளிக் பண்ணு. மறுபடியும் நீட்ஸ் ரீவேலிடேஷன் தான் வருது. டிஎம் இன்வாய்ஸ் ஏதோ போட்டிருக்க. இன்வாய்ஸ் நம்பர் பாரு லெஃப்ட்ல, அது ஒண்ணுதானா? இன்வாய்ஸ் நம்பர். நான் என்ன நேம், உன்னோட இனிஷியல் கொடுக்கணும் நேம்ல. மறுபடியும் அது இதுல தான் பாருக்கு. என்ன ரீசன் பாரு, கீழே வந்து பாரு. ஹோல்ட்ஸ் அண்ட் அப்ரூவல்ல இருக்கு பாரு. ஹோல்டுனா என்ன எரர்னா அதை காமிக்கும். எதனால அது காமிக்குது ஹோல்டு? மறுபடியும் என்ன பிரச்சனை? சேவ் பண்ணியா? ஆக்ஷன் போய் மறுபடியும் வேலிடேஷன் கொடு. ஆக்ஷன் இல்ல, ஆக்ஷன் வேலிடேட். வேலிடேட்டட் ஆயிடுச்சா? எங்க காமிக்குது? அட்டாச்மெண்ட், ஹோல்ட், நோட்ஸ், பேமெண்ட், லைன்ஸ், வியூ எங்க இருக்கு? ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு பாரு. வேலிடேட்டட் ஆயிடுச்சு பாரு ஆக்ஷன் லெஃப்ட்ல. வேலிடேட் சேவ் கொடுக்க சார். இப்ப மறுபடியும் ஆக்ஷன் இருப்பா. ஆக்ஷனை கிளிக் பண்ணு. அடுத்து அக்கவுண்டிங் பண்ணனும். ஆக்ஷன் என்னென்ன இருக்கு? இல்ல அக்கவுண்டிங் கோடிங் இருக்கு சார், அப்ரூவல் இருக்கு சார், கேன்சல் இன்வாய்ஸ் இருக்கு. பே இன் ஃபுல் போடு. பேமெண்ட்ட பாத்துடலாம். பே இன் ஃபுல். ஒரு இன்வாய்ஸ் போடுறோம், நீ இன்வாய்ஸ் போட்ட மாதிரி தான் டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ, ப்ரீ பேமெண்ட் எல்லாமே போடணும். சரியா? எஸ் சார். பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணு. எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்னு பார்க்கணும். ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிக்க. ஏஎன்எஸ். அடுத்து ரெமிட் அக்கவுண்ட். ரெமிட்டன்ஸ் பண்ணுங்க. அப்பா பேங்க் ரெமிட்டன்ஸ் பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ல போய் ரெண்ட் அடிக்கிறேன். சர்ச் பண்ணு டைரக்ட். இதுல என்ன சர்ச் பண்ண? நானு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சர்ச் பண்ணனும். கேன்சல் கொடுப்பா. மேல போய் நல்ல பேங்கா எடுப்பா. சார் கேன்சல் கொடு. மேல பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ல போய் வேற செலக்ட் பண்ணு. டவுன் ஏரோ. இங்க பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் லெஃப்ட்ல இருக்கு. ஏற்கனவே அன்சீன் ஏதோ போட்டு அதை செலக்ட் பண்ணு. வேற செலக்ட் பண்ணு. டவுன் ஏரோ போடு. அது ரைட்ல. கீழே வந்து ஸ்விஃப்ட்னு இருக்கு பாரு, அதை செலக்ட் பண்ணிக்க. ஸ்விஃப்ட் MT100 ஸ்விஃப்ட்னு இருக்கு பாருப்பா. ஸ்விஃப்ட். அடுத்து ரெமிட் டோக்கன் தேவையில்ல. இரு எது ஆஸ்ட்ரிக் இருக்கோ அதான் மேண்டேட்டரி. கன்வர்ஷன் ரேட் டைப் இருக்கா? ஓகே. சப்மிட் பண்ணு. சப்மிட் கிளிக் பண்ணுப்பா. கிளிக் பண்ணிட்டேன் சார். பண்ணலையே? பண்ண ப்ரோக்ராம் வரும். மறுபடியும் பண்ணு. என்ன வருது படி. பேமெண்ட் has been created. இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா அந்த பேமெண்ட் நம்பர் இருக்குல்ல 7997 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க. இந்த 7997 பேமெண்ட்டை நீ கிரியேட் பண்ணிட்ட. இன்வாய்ஸ் நம்பரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க. இந்த இன்வாய்ஸும் கிரியேட் பண்ணிட்ட, பேமெண்ட்டும் இதுலயே பண்ணிட்ட. தனியாவும் நீ போய் இதே மாதிரி பேமெண்ட் பண்ணலாம். சரியா? ஓகே சார். சோ இதே மாதிரி இப்ப போ அந்த PDF போ.
அடுத்தவங்க போடுறதுன்னா 5 நிமிஷத்துல போட்டுருவாங்க. புரியுதா? நீ ஒர்க் பண்ணாதான் அது ஆரம்பத்திலே உள்ள டைம் எடுக்கும். ஓகே ஓகே சார். 4 இடம் தான் பண்ண போற. கரெக்டா? டப்பு டப்பு டப்புன்னு போயிட்டு இருக்கலாம். ஆனா எங்க என்னன்னு பிடிஎஃப் போ பிடிஎஃப். சோ அடுத்து வா. டெபிட் மெமோ கிரெடிட் மெமோலாம் இருக்கும். கீழ 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 அடுத்த எக்ஸசைஸ். அடுத்து என்ன சொல்லுது? ஸ்ப்ரெட் ஷீட்ல இருந்து சொல்லுது. அதை விட அடுத்து வா. டக்குன்னு வாப்பா. அடுத்த ஹெட்டிங் என்னவோ அதுக்கு வந்துரு. கீழ வா. ரெக்கரிங்கும் ஸ்ப்ரெட் ஷீட். ஓகே அத அடுத்த இந்த கிளாஸ்ல எடுக்கலாம். இதை முதல்ல முடிச்சுக்கலாம். அடுத்து பர்ச்சேஸ் ஆர்டர் மேட்சிங். ஓகே அடுத்து வா. டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ அந்த டைப்ஸ்லாம் இருக்கும். ப்ரீ பேமெண்ட், கிரியேட் கிரெடிட் மெமோ. இது நீ போட்டுரு. இதே மாடல் தான். கிரெடிட் மெமோனா என்ன? மைனஸ்ல இருக்கு பாரு. வேல்யூ எல்லாம் மைனஸ்ல ரிட்டர்ன் பண்றோம். சரியா? அதுவே மைனஸ் போட்டு நம்ம என்ட்ரி அடிக்கணுமா சார்? அவ்வளவுதான். அதே ப்ராசஸ் தான். அது அடுத்து வா. டெபிட் மெமோ இருக்கா பாப்போம். கீழ வா. இது நீ பண்ணிடலாம். நிறைய பண்ணுவோம். ஒவ்வொரு இதுல ஒரு 10 அடுத்து பேமெண்ட் நம்ம பண்ணிட்டோம். டைரக்டா பேமெண்ட் நீ பார்க்கணும். சரியா? ஓகே சார். கிரெடிட் மெமோ இருக்கும், டெபிட் மெமோ எல்லாம் பண்ணலாம். கீழ வா டக்குன்னு. இது எல்லாமே பண்ணு. பேங்க் கிரியேஷன், சப்ளையர். டாஸ்க் 4ல சப்ளையர் கிரியேஷன் இருக்கும். ஒரு சப்ளையர் எப்படி கிரியேட் பண்றது? அவன் அட்ரஸ் இருக்கும். பிராக்டிஸ் நம்பர் 4 போ. மேல லெஃப்ட் போ. லெஃப்ட். பிராக்டிஸ் நம்பர் 4.